நாம் தியானிக்கும்படியாக சங்கீதம் 14 அதிகாரம் சற்று நேர தியானத்திற்காக நாம இந்த சங்கீதத்தை நாம் தியானிப்போம். கர்த்தர் நல்லவர். உற்சாகமாய் அவருடைய வார்த்தையை நாம் இன்றைக்கு கேட்போம். இந்த அதிகாரத்துல 4 வகையான கூட்டத்தாரை பற்றி நாம் பார்க்கின்றோம். தேவன் இல்லை என்று சொல்லக்கூடியதான ஒரு கூட்டம் இருக்கு. தேவன் இல்லை அப்படின்னு. அடுத்து தேவனை தேடுகிற உணர்வே இல்லை அப்படிங்கிற ஒரு கூட்டத்தை நாம பார்க்கிறோம். தேவனை தேடக்கூடிய உணர்வே கிடையாது. தேவன் இல்லைன்னு சொல்றவங்க வேற கூட்டம். தேவன் இருக்கிறான்னு தெரிந்தும் அவரை தேட உணர்வு மட்டும் இல்லை அப்படின்ற ஒரு கூட்டம் இருக்கு. அடுத்து நன்மை செய்யாத, மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும்ன்ற அந்த எண்ணமே அவங்களுக்குள்ள இருக்காது. அதுதான் வழி விலகுகின்ற அது கூட்டம் சொல்லப்படுது. நன்மை செய்யாத வழி விலகுகின்ற கூட்டம் அப்படி சொல்லப்படுது. 4வது கர்த்தரை தொழுது கொள்ளாத ஒரு கூட்டம் அப்படி சொல்லப்படுது. இங்க நம்ம இந்த அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது தேவன் இல்லை என்று மதிகட்டவன் தன் இருதயத்துல சொல்லிக் கொள்ளுகிறான். எல்லாம் கவனிக்கணும். தேவன் இருக்கிறார். என்னது? அவர் இல்லாம நம்ம இல்ல. அதை முதல்ல புரிந்து கொள்ளணும். தேவன் இல்லாம ஒரு தகப்பன் தாய் இல்லாம குழந்தைகள் இல்ல. இல்ல, ஒரு தகப்பனும் தாயும் இல்லாம குழந்தைகள் இல்ல. சொல்லுவாங்க ஒரு பழமொழி, என்னன்னா முட்டையிலிருந்து கோழி வந்துச்சா இல்ல கோழியிலிருந்து முட்டை வந்துச்சா அப்படின்னு கேட்பாங்க. நீங்க இதை எப்படி நீங்க இதற்கு பதில் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல. முட்டையிலிருந்து தான் கோழி வந்துச்சு அப்படின்னா அந்த முட்டையை போறதுக்கு ஒரு தாய் கோழி இருக்கத்தானே செய்யணும். இல்ல, அப்ப நம்மளை படைச்சவர், நமக்கென்று ஒரு தாயும் தகப்பனும் உண்டு அப்படிங்கிறத போல நம்மளை படைத்தவர் ஒருவர் உண்டு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்பது டார்வின் அவனுடைய பரிமாண கொள்கை தவறான கொள்கை. குரங்கிலிருந்து மனிதன் வரவில்லை. குரங்கிலிருந்து மனுஷன் வந்தான்னா இன்றைக்கு குரங்குகளும் என்ன செய்யணும்? போய் மதுபானம் பண்ணணும். குரங்குகளும் சினிமா பார்க்க வேண்டும். குரங்குகளும் என்ன செய்யணும்? கொலை செய்யணும். குரங்குகளும் இன்னைக்கு விபச்சாரம் பண்ணணும். குரங்குகளும் என்ன செய்யணும்? இன்னைக்கு சிற்பண்டு வச்சு நடத்தணும், வட்டிக்கு விடணும். குரங்கா செஞ்சுக்கிட்டு இருக்கு. குரங்கு ஏடிஎம்ல போய் திருடுதா? மனிதன் குரங்கிலிருந்து வரவில்லை. நீங்க தெளிவா நீங்க புரிந்து கொள்ளணும். ஆதியாகம புஸ்தகத்துல ஆணும் பெண்ணுமாக தேவனாகிய கர்த்தர் மண்ணில் இருந்து எடுத்து உண்டாக்கி அவனை படைத்தார். பரிசுத்த வேதாகமம் மனித சிருஷ்டிப்பை குறித்து தெளிவாக நமக்கு உரைக்கிறது. சிருஷ்டிப்பு தெரியாம பேசக்கூடாது. மனுஷன் குரங்குல இருந்து வந்தான்னா நீயும் குரங்க போல மரங்கள்ல தான் தெரியணும். உனக்கு நீ ஏன் தனியா வீடு கட்டுற? குரங்கும் கல்யாணம் பண்ணுதா? ஆனா மனுஷன் நீ என்ன செய்யற? ஒரு துணையை தேடி கல்யாணம் பண்ற. குரங்கு எங்கேயாவது போய் பாத்தீங்கன்னு சொன்னா பட்டம் படிக்குதா? காலேஜில் சேர்ந்து டாக்டர் பட்டம், டாக்டர் ஆகுதா குரங்கு? குரங்கு டாக்டர் ஆகுதாங்க? குரங்கு டீச்சர் ஆயிருக்கா? சொல்லுங்க. குரங்குதான். மனுஷனே புரிந்துக்க அறிவில்லாம இருக்காத. நீ குரங்கிலிருந்து வரவில்லை, தேவன் உன்னை உண்டாக்கினார். சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் உன்னை
மண்ணிலிருந்து எடுத்து தன்னுடைய சாயலாக தன்னுடைய ரூபத்தை அவர் கொடுத்து உன்னை படைத்து சிருஷ்டித்து உண்டாக்கினார். உனக்கு வாழ்வுக்கு ஒரு துணை தேவை என்பதற்காக அவர் மனிதனுடைய அந்த ஆதாம் என்கிற அந்த மனிதனுடைய விழா எலும்பை எடுத்து அதிலிருந்து மனுஷிய ஆண்டவர் ஒரு பெண்ணை உருவாக்கி அவனுக்கு முன்பாக கொண்டு போய் விட்டார். இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமா இருக்கிறாள் என்று சொல்லி அவளுக்கு மனுஷின்னு பேரு அவன் வச்சான், ஏவாள். அதனால மனுஷன் குரங்கில் இருந்து வரல. தேவன் இல்லை என்று சொல்லாத. பைபிள் வசனம் சொல்லுது, பிசாசு தேவன் ஒருவர் உண்டென்று பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. தேவன் ஒருவர் உண்டென்று பிசாசுகள் விசுவாசித்து நடுங்குகின்றன. ஆனா மனிதனே, நீ மட்டும் ஏன் தேவன் இல்லை என்று சொல்லி தெரிகிறாய்? தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன் வடிகட்டின முட்டாளே. தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன பைபிள் சொல்லுது மதிகட்டவன் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு குழந்தை ஒரு போர்டுல ஒரு மனுஷன் என்ன பண்ணானா, நாஸ்திகன் என்ன எழுதி போட்டானா, God is nowhere அப்படின்னு எழுதுனானா. கரும்பலகையில நாத்திகன், கடவுள் எங்கேயுமே இல்லைன்னு. ஒரு சிறுமி அடுத்த அந்த சாக் பீஸ வாங்கி என்ன பண்ணுச்சான், God is now here அப்படி அந்த W மாத்திரம் எடுத்து நோக்கு பக்கத்துல போட்டு கடவுள் இங்கே இருக்கிறார்னு சொல்லி அவனுக்கு புத்திய படிப்பிச்சுட்டான். தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் உண்மையோடும் ஆவியோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். உன்னை சுத்தி காத்து இருக்கு, உன் கண்ணால பார்க்க முடியல. அதுக்காக நீ காற்று இல்லைன்னு சொல்ல முடியுமா? அந்த ஆக்சிஜன், அந்த காற்று உனக்கு உன்னை சுத்தி அது சுழன்று வருகிறதுனாலதான் நீ என்ன செய்யறன்னு சொன்னா நாசியில அந்த காற்றை நீ சுவாசித்து உயிரோடு கூட வாழுகின்றாய். ஆனா அது கண்ணுக்கு தெரியல, அதனால காற்றே இல்லைன்னு நீ சொல்ல முடியுமா? சொல்லுங்க. இதே போலதான் நம்மளை படைச்ச இறைவன் இருக்கின்றார். நம்ம கண்ணுக்கு தெரியல, அதனால நீ என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா இறைவன், கடவுள், தெய்வம், சாமின்னு நீ சொல்ற அந்த சாமி கடவுள் கல்லுல இல்ல, மண்ணுல இல்ல, மரத்துல இல்ல. அவரை கல்லுல ஒரு இறைவனை நீங்க வழிபட முடியாது. மரத்தில் அவர் இல்ல, மண்ணுல அவர் இல்ல. மனிதனே, உனக்குள்ள ஒரு இருதயத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். அந்த இருதயம் ஆவி, ஆத்மா, சரீரம் என்று முக்கூறுகளாக படைக்கப்பட்ட மனிதன், அவனுடைய அந்த உள்ளம், அந்த உள்ளத்துல அவர் குடியிருக்க விரும்புகின்றார். இறைவனை ஒரு பாட்டு இருக்கு, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் அப்படின்னு. இருக்க இடம் எங்கன்னா இறைவன் குடியிருக்கு. ஏழையின் சிரிப்பு இறைவனை காண்கிறேன். இருதயத்துக்குள்ளதான் இறைவன் வசிக்க விரும்புகின்றார், அவர் படைத்த மனித உள்ளத்துல. ஆனா மனுஷன் என்ன பண்றான்னா, மரத்துல கடவுள் இருப்பாரு, மண்ணுல கடவுள் இருப்பாரு, தூணுல கடவுள் இருப்பாரு, துரும்புல இருப்பாரு, அவர் கல்லுக்குள்ள வாழுவாருன்னு சொல்லி போய் தேடிக்கிட்டு இருக்கிறான். ஆனா வசனம் என்ன சொல்லுகிறது? வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. நீங்க எனக்கு எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டுவீங்க, எனக்கு நீங்க கட்டுகின்ற கோவில் எப்படிப்பட்டதுன்னு சொல்றாரு. சிலரு தேவன் இருக்கிறார்னு சொல்லி கல்லுக்குள்ளேயும் மண்ணுக்குள்ளேயும் மரத்துக்குள்ளேயும் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. சிலர் இல்லைன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லைன்னு சொல்ற கூட்டம் மதிகட்ட கூட்டம். ஆனா இறைவன் இருக்கிறார் என்று நம்பி அவர் இருக்கிற இடத்தை விட்டு தேவையில்லாதவைகளை நாடுகிற கூட்டம் அறிவில்லாத கூட்டம் இல்ல. நல்லா கவனிக்கணும். நீங்க யாரையும் நான் திட்டல. தேவன் இல்லை என்று மதிகட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அப்படிப்பட்டவங்களுக்குள்ள என்ன வருதுன்னா துணிகரம், பாவம் செய்கின்ற துணிகரம் வருகிறது. இந்த உலகத்துல ஒரே தரம் தானே வாழ போற. அதனால என்ன வேணாலும் நீ செய்யி, என்ன அக்கிரமம் வேண்டுமானாலும் செய்யி, என்ன அருவருப்பான காரியத்தை வேண்டுமானாலும் செய்யி, என்ன பாவத்தை நீ செய்யணும் வேணாலும் செய்யி.
வாலிபத்தை அனுபவி, இன்பத்தை அனுபவின்னு சொல்லி இந்த வாழ்க்கையை அனுபவிக்கத்தான் சொல்லி ஒரு கூட்டம் என்ன பண்ணுது, அருவருப்பான காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு தெரு தெருவாய் உட்கார்ந்து குடிக்கிறார்கள். ஃபெஸ்டிவல்ன்ற பேர்ல ஒரு பொங்கல் பண்டிகையோ இல்ல தீபாவளி பண்டிகையோ அல்லது சில ஃபெஸ்டிவலான தினங்களோ வந்துட்டா மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு மனிதர்கள் குடித்து அழிந்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் கொடுத்த இந்த சரீரம் தான் அவர் தங்கக்கூடியதான ஆலயம், அதை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான காரியங்களை செய்து வருகிறார்களாம். அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்றார் ஆண்டவர். எப்படி நீ இருதயத்துக்குள்ள இருந்து உபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் அதிகேடும் மண்கண்ணும் பொறாமைகளும் களவுகளும் தூசணங்களும் புறப்பட்டு வரும், இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். அப்ப இருதயமே தேவன் தங்கக்கூடியதான வீடு, நம்முடைய சரீரமே தேவன் தங்கக்கூடிய ஆலயம். அதை நாம கெடுத்து போடக்கூடாது, குடிச்சு கெடுத்து போடக்கூடாது. அது தேவையில்லாத போதை பழக்கங்களை உள்ளே அனுமதித்து கெடுத்து போடக்கூடாது. ஏன்னா அதுலதான் தேவன் வாசமாயிருக்க விரும்புகின்றார். இதை விட்டுட்டு வெளியில கடவுளை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, தேவன் வெளியிலே அல்ல, உன் உள்ளத்திலே அவர் வாழ விரும்புகிறார். அதனாலதான் வசனம் சொல்லுது தெளிவா, என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா அப்படின்றாரு. ஓ என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா, அதுல நான் வாழ விரும்புறேன். இதோ மனுஷர்களிடத்துல தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அது மட்டும் இல்ல, இதோ வீட்டு வாசப்படியில நின்று கதவை தட்டுறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா நான் அவனுடைய இருதயத்துக்குள்ள பிரவேசித்து அவனுடைய வீட்டுக்குள்ள பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவானா. என்ன அர்த்தம்னா, இருதயத்தின் வாசப்படியிலே நின்று கதவை இயேசு தட்டி கொண்டிருக்கிறார். மனிதனே மனம் திரும்பு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது அப்படி சொல்லி தட்டிக்கிட்டே இருக்கிறாரு. ஆண்டுடைய வசனம் சொல்லுது, இதோ என் கையை நீட்டினேன், அதை கவனிக்கிறவன் ஒருத்தனுமே இல்ல. நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். இதோ என் கையை நான் நீட்டியும் அதை கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. மனம் போன போக்கில வாழ்றான், மனசாட்சியே இல்லை. இப்ப யாராவது ஒருத்தர் ஆக்சிடென்ட்ல விழுந்து கிடந்தா இப்ப எல்லாம் போட்டோ தான் எடுக்கிறாங்களே ஒழிய அந்த மனுஷனை காப்பாத்தி ஆஸ்பத்திரியில சேர்க்கணும்ன்ற எண்ணங்கள் இல்லாம போயிடுச்சு. ஒருத்தன் தண்ணி கேட்டா தண்ணி கொடுக்கிறது இல்ல. ஃபெஸ்டிவல்ன்ற ஒரு ரீதியில பாத்தீங்கன்னா மனுஷன் தனக்குத்தான் எல்லாத்தையுமே சாப்பிடுறதுக்காக ஆயத்தம் பண்றானே தவிர அதை மற்றவங்களுக்கு கொடுக்கணும்ன்ற அந்த எண்ணங்கள் இல்லாமல் போய்விட்டான். சுயநலம் அதிகமாய் போய்விட்டது. சுயநலம் எங்க அதிகம் இருக்கோ அங்க தேவன் இல்லை. நானும் என் குடும்பம், என் பிள்ளை, என் மனைவி, என் வகுறு இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனா இயேசு அவரை குறித்து அப்போஸ்தலர் 10:38 சொல்லி இருக்கு, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நன்மை செய்கின்ற தேவன். வசனம் அப்படிதான் சொல்லுது, அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம்முடைய நீதியின் சூரியனை உதிக்க பண்ணுகிறார். நல்லவங்க மேலையும் அநீதி உள்ளவர்கள் மேலையும் தம்முடைய மழையை பெய்ய பண்றாராம். அவர் பட்சபாதம் பார்க்கிறது கிடையாது. எல்லாருக்கும் தன்னுடைய கையை தாராளமாய் திறந்து ஆசீர்வதிக்கின்ற நன்மை செய்கின்ற நல்ல தேவன் அவர். தேவன் இல்லை என்று சொல்லாதே. வசனம் ரோமர்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 1வது அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனத்துல போட்டிருக்கு. 1வது அதிகாரம் 19-20 எடுத்து வாசித்து பாருங்க. அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. 1:19-20 ரோமர். தேவனை குறித்து அறியப்பட்டிருப்பது, வலது கையை வச்சு பைபிளை எடுக்கணும். தேவனை குறித்து அறியப்பட்டிருப்பது, தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாத அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள்
உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே. பாருங்க, மலைகள், மரங்கள், பறவைகள், சமுத்திரம், சூரியன், சந்திரன், இப்படி பல சிருஷ்டிப்புகள் யாரை வெளிப்படுத்துகிறதா? கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், உன்னை படைத்த இறைவன் ஒருவர் இருக்கிறார், தேவன் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. எந்த மனுஷன் டெய்லி காலையில சூரியனை இயக்குறான்? கேட்கிறேன். டெய்லி மின்சார வாரியத்துல சுவிட்ச் ஆன் பண்ணி விடுறாங்க, அது வாட்டுக்கு லைட் ஒரு அதுக்குன்னு ஒரு ஆளை நியமிச்சிருக்கிறாங்க. சூரியனுக்கு நியமிச்சிருக்கிறாங்களா? சந்திரனுக்கு டெய்லி சாயங்காலம் ஆச்சுன்னு சொன்னா சந்திரனுக்கு சுவிட்ச் ஆன் பண்ணு, சூரியனுக்கு சுவிட்ச் ஆன் பண்ணு அப்படின்னு சொல்றாங்களா? சொல்லுங்க. மலைகள்ல மரங்கள் தானாய் வளருகிறது. இன்னைக்கு மனுஷன் ஒரு மரத்தை வளர்க்க மாட்டான், அப்படி வளர்ந்தா வெட்டிடுறான். சொல்லுங்க. மலையை எந்த மனுஷன் படைச்சான்? தானா உருவாயிருச்சு. அப்ப நீ தானாத்தான் உருவாயிட்டியா? இல்ல. இங்க என்னன்னா, நமக்கு ஒரு சிருஷ்டிகர் உண்டு என்பதை மறக்க கூடாது. காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டு இருக்கிறவைகளினாலே தெளிவாய் காணப்படும். ஆதலால் போக்கு சொல்ல இடமில்லை. தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை நம்பு. தேவன் இல்லை என்று சொன்னா நரக நிச்சயம். தேவன் இல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருத்தருக்காக இந்த உலகத்தினுடைய அத்தனை மக்களுடைய மனு குலத்தினுடைய பாவத்தை நீக்கும் பொருட்டு கல்வாரி சிலுவையிலே குற்றமற்ற அவர், நீதி உள்ள அவர், பரிசுத்தமான அவர், ஒரு பாவமும் செய்யாத அவர், மனிதனுடைய பாவத்துக்கான விலைக்கரையத்தை சிலுவையிலே தன்னுடைய சரீரத்தை அவர் நமக்காக ஒப்படைத்து அவமானங்களையும் பாடுகளையும் பட்டு அவர் நமக்கான பாவத்துக்கான விலைக்கரையத்தை செலுத்தி அவர் உயிரோடு கூட 3ஆம் நாளிலே எழுந்து இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவாகிய இவரை நாம் என்றைக்கு இரட்சகர், ஆண்டவர், தேவன், தெய்வம் என்று நம்புகிறோமோ, விசுவாசிக்கிறோமோ, அன்றைக்கு பரலோக ராஜ்யம் நம்முடையதாகும். நித்திய ஜீவன் உங்களுக்கு கொடுக்கப்படும். தேவன் ஒருவர் இருக்கின்றார், அதை நீங்கள் நம்புங்கள். கடவுளை அப்ப காமிங்க காமிங்க அப்படின்னு ஒரு கூட்டம் வாக்குவாதம் பண்ணுது. கடவுளை காமிங்க அப்படின்னு நம் கூட்டம் வாக்குவாதம் பண்ண. நான் கேட்கிறேன், மின்சாரம் இருக்கா இல்லையா? கண்ணுல பார்க்க முடியுதா? கண்ணுல பார்க்க முடியாது. ஆனா அந்த வயருக்குள்ள மின்சாரம் ஓடுது. அதை நீ முதல்ல நம்பணும். அதே மாதிரிதான் உன்னை சுற்றி காற்று அடிக்குது, உன் கண்ணால பார்க்க முடியல, அதை நீ நம்பணும். உன் தலையில் இருக்கிற மயிறு முதல்ல எத்தனை உனக்கு தெரியாது. நீ பிறந்ததிலும் தலையில் இருக்கிற ஒவ்வொரு மயிறு எண்ணி இருக்கிறியா? எண்ணினது இல்ல. அந்த மயிரையே எண்ணாத உனக்கு எப்படி கடவுளை தெரியும்? அவர் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? சொல்லுங்க. நமக்கு அழகா கண்களை வைத்து ஆண்டுடைய வசனம் சொல்லுது, கேட்கிற காதையும் காண்கிற கண் இவ்விரண்டையும் கர்த்தர் உண்டாக்கினார். எப்படி? குருடனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் நான் உண்டாக்கினேன்னு சொல்றார் ஆண்டவர். அப்படி இருக்கிறப்ப அவர் இல்லாம நம்ம இல்ல. அணுவுல உண்டாயிருச்சான், அதுவாகும் வெடிச்சு செதறி உண்டாயிருச்சான் ஒரு கிரகத்துல இருந்து. இல்லவே இல்ல. இயேசு உன்னை உண்டாக்கினார். தேவனாகிய கர்த்தர் மனிதனை படைத்தார். இதுதான் சத்தியம். நீங்க நித்தியத்திற்கு போவதற்கான வழி இயேசு. பாருங்க வசனம். அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அருவருப்பான கிரியைகளை செய்யறாங்களாம். நன்மை செய்கிறவனே இல்லைன்னு சொன்னாரு. இரண்டாவது, தேவனை தேடுகிற உணர்வு இல்ல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மனுஷன் எதையோ தேடுறான். எதெல்லாம் தேடுறான்னா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா அநேக மனிதர்களை ஆக்கிரமித்துக் கொண்டிருப்பது எது தெரியுமா? செல்போன்.
மொபைல். ரோட்ல போனோன்னு சொன்னா எல்லா பேரும் பக்கத்துல பேக் வச்சிருந்தாலோ, பக்கத்துல எதையாவது ஒரு பொருளை வச்சுட்டு அத பக்கத்துல எவனாவது எடுத்து போயிட்டா கூட அது தெரிய மாட்டேங்குது. காரணம், மூழ்கி விட்டார்கள் மொபைலில். இப்படி ரோட்ல போனா வயசானவங்கள்ல இருந்து, வாலிப பிள்ளையில இருந்து, பெண்கள், ஆண்கள்னு சொல்லி எல்லாரும் தலைகுனிந்த நிலையிலே இருக்கிறார்கள். நேற்றுக்கு மட்டுமே ஒரு 7 கிலோமீட்டர் போறதுக்குள்ள 100 பேர் மொபைல பார்த்ததை நான் பார்த்தேன். பாருங்க, இன்னைக்கு எதை தேடிக்கிட்டு இருக்கிறான் மனுஷன்னா? எதை? மொபைல் போன்ல தன்னுடைய நேரத்தை செலவழிக்கிறான். மொபைல் போன்ல தேவனை நீங்க நேரத்தை செலவழிக்கும் போது எப்படி தேவனை தேடுகிற உணர்வு உங்களுக்கு வரும் சொல்லுங்க? எல்லாத்தையும் முடிச்சிட்டு, வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு, சாப்பிட்டுட்டு கடைசியில ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து, ஆண்டவரே பரலோகத்தை திறந்து நீ ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கடைசி நேரம் யாருக்கான்? கர்த்தருக்கு. காலையில எழுந்த உடனே முதலாவது கர்த்தரை தேடு. இரவிலே படுக்கைக்கு செல்லும் முன்பாகவே கர்த்தரை தேடு. ஆமென். அப்ப மொபைல தேடிக்கிட்டு இருக்கிறான். அடுத்து என்னன்னா வேலை. தங்கள் வயிற்றை நிரப்பணும். அதிகாலையிலேயே அவர்கள் காட்டு கழுதைகளை போல எரிந்து, என்னன்னா ஓநாய்களை போல ஊளையிட்டு ஊளை சுற்றி திரிகிறார்கள் சொல்லப்பட்டது வசனத்துல. ஓநாய்களை போல ஊளையிட்டு சிலர் டீ கடையை தேடிக்கிட்டு இருக்கிறான், சிலர் வேலையை தேடிக்கிட்டு இருக்கிறான், சிலர் செல்போன்ல என்னத்தையோ தேடிக்கிட்டு இருக்கிறான். இன்னும் சிலர் என்ன செய்யறாங்க? காலையில் எந்திரிச்ச உடனே சாராய கடையை தேடி போறாங்க. காலையில விடிஞ்சா சாராய கடை, சாயங்காலமும் அது மதுபான கடை. இதுதான் வாழ்க்கை. சிலர் வாலிபர்கள் பார்த்தா எப்ப பார்த்தாலும் பெண்களை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். எத்தனை பொண்ணத்தான் கல்யாணம் பண்ணிட போற? பெண்களை வாலிபத்துல அப்படியே சிட்டா பறக்குறேன். வாலிபம் போனதுக்கு அப்புறமா பார்த்தேன்னா, அப்பா வெந்த சோற திண்டு விட்டு விதி வந்தா சாகுன்றேன். பாத்தீங்களா? வாலிபம் என்பது மாயை. வாலிப பிராயத்தல சிருஷ்டிகர சிருஷ்டிய நினைக்காத. எவ்வளவு பெரிய அழகியா இருந்தாலும் அவள் ஒரு நாள் கிழவியாகத்தான் வேண்டும். ஆமா, வாலிபத்தில் அழகா இருக்கும் முகம். போக 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 தலைகள் நரைக்கின்றது, முகங்கள் மாறுகின்றது, தோள்கள் சுருங்குகின்றது. ஆனா கர்த்தர் மேல நீ வச்சிருக்கிற பக்தியும், கர்த்தர் மேல நீ வச்சிருக்கிற விசுவாசமும், கர்த்தர் மேல நீ வச்சிருக்கிற நம்பிக்கையும், கர்த்தர் மேல நீ வச்சிருக்கிறதான அந்த உறவும் ஐக்கியமும் தான் கடைசி வரைக்கும் உனக்கு போதுமானது. மனசு என்னதுனா தேவனை தேடுகிற உணர்வே இல்லையா? ஐயன்னா கடவுள் மேல இருந்து பாக்குறாரு. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் வானத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். என்னன்னா எல்லாரும் வழி விலகி ஏகமா கெட்டு போயிட்டாங்களாம். ஆண்டவரை தேடுறதுக்கு முகத்தை திருப்பல. ஆனா ஆண்டவரோ என்ன சொல்றாருன்னா, கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்திலே சொல்லிற்று. இந்த உலகத்துல கர்த்தரை தேடுவதற்கு நம்முடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்த வேண்டும். இன்னைக்கு கலிபோர்னியா தேசம் அக்கினிக்கு இரையாய் கிடக்கிறது. லாஸ் ஏஞ்சல்ஸ் இன்றைக்கு அக்கினிக்கு இரையாய் கிடக்கிறது. காரணம் என்னன்னா சொல்றாங்க, அங்க ஒரு பேரணி நடந்துச்சான். அந்த பேரணியில கலந்து கொண்டவங்க சொன்னாங்களாம், பதாதைகளை அந்த பலகைகள்ல எழுதி வச்சிருந்தாங்களாம், கலிபோர்னியாவுக்கு வெளியே கடவுளை வச்சுக்கங்கன்னு சொல்லி. கலிபோர்னியாவுக்கு வெளியே கடவுளை வச்சு கொள்ளுங்க. ரூபாய் டாலர் நோட்டுகள்ல வி ட்ரஸ்ட் இன் காட்னு சொல்லி பதிக்கப்பட்டிருந்த அமெரிக்க தேசம் இன்றைக்கு கடவுளை புறக்கணிக்கின்றது, ஆண்டவரை புறக்கணிக்கின்றது. அதனுடைய கோபாக்கின உபாகமத்தில் நம்ம வாசிச்சோம். கர்த்தருடைய கோபத்தினால் அக்கினி பற்றி கொண்டது, அது தாழ்ந்த நரகம் மட்டும் எரியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோதோம் குமராவினுடைய பாவம் அங்கு இருக்கு. என்னது? ஆணுக்கு ஆண், பெண்ணுக்கு பெண், சுய புணர்ச்சிகள், ஆபாசங்கள், களியாட்டங்கள், மதுபான பார்கள், சினிமா கூத்தாட்டம், தெருக்களில்
அசிங்கமான பாலுறவுகள், இதெல்லாம் நடக்கிறதுனால தேவன் பார்த்து கொண்டு சும்மா இருப்பாரா? சும்மா இருக்க மாட்டார். ஆண்டவர் எதையோ ஒன்றை அங்கே என்ன செஞ்சிருக்கிறார்னா, இன்றைக்கு அவர் தன்னுடைய தான் ஒருவர் இருக்கிறேன், இதோ நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், நான் அல்பாவும் ஒமேகாவுமாக இருக்கிறேன் என்பதை அங்க வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நல்லா நீங்க புரிந்து கொள்ளுங்க. இந்த உலகத்துல நடக்கின்றதான எல்லா விதமான காரியங்களும் இயற்கை சீற்றத்தினாலே வரவில்லை. சுனாமி வந்துருச்சு, கொரோனா வந்துருச்சு, பூமி அதிர்ச்சிகள் வந்து விட்டது, அக்கினி சேதங்கள் வருகிறது. இதெல்லாம் வந்த உடனே நீங்க நினைச்சுக்கிற கூடாது அதெல்லாம் இயற்கை பேரழிவு. நோ, ஆண்டவர் இதன் மூலமாக தேவன் உன்னோடு பேசுகிறார். நீ சரியான வழிக்கு திரும்பும்படியாக உன்னை எச்சரிக்கிறார். நினிவேல பாவம் மிகுந்து கிடந்தது, சோதோம் கொமோராவிலே பாவம் மிகுந்து கிடந்தது. இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்க? சொர்க்கபுரின்னு சொல்றாங்க. களியாட்டுகள் பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் டான்ஸ், உல்லாசத்தின் சொர்க்கபுரியா பாருங்க. உல்லாசத்தின் சொர்க்கபுரி பாபிலோன் மாதிரி ஆயிருச்சு. இன்னைக்கு பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்கின்றவர்களே, இன்றைக்கு இந்த உலகத்துல எப்போது வேண்டுமானாலும் அழிவுகள் வரலாம், கொள்ளை நோய்கள் வரலாம், பூமி அதிர்ச்சிகள் வரலாம், வெள்ளங்கள் வரலாம், சேதங்கள் வரலாம். கடந்த நாட்கள்ல கேரளாவுல எங்க நடந்துச்சு? வயநாடுல பெரிய பேரழிவுகள் தண்ணீரால வந்துச்சு, அநேக பிணங்கள் மிதந்துச்சு. இதையெல்லாம் நான் பார்த்து விட்டு என்ன செய்யக்கூடாதுன்னா அப்படியே ஸ்கிப் பண்ணி போயிடக்கூடாது. அதை கொஞ்ச நேரம் மைண்ட்ல சிந்திக்க வேண்டும். என் வாழ்வு சரியா இருக்கிறதா? நான் கர்த்தர் விரும்புகிறபடி இந்த உலகத்துல வாழுகின்றேனா என்பதை நீங்க சிந்தித்து பார்க்கணும். இதுக்குதான் அந்த எச்சரிப்புகள். அப்ப இன்னைக்கு கலிபோர்னியா, இன்றைக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ், நாளைக்கு இந்தியாவில் வரலாம், மும்பையில வரலாம், சென்னையில வரலாம். வராதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு அதெல்லாம் அப்படித்தான் இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா மும்பை எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு நகரமாகத்தான் இருக்கிறது. பேரழிவுகள் வரலாம். எச்சரிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால தேவனை தேடுகிற உணர்வை உன் இருதயத்தில் பெற்றுக்கொள். ஆண்டவரை தேடு. அருவருப்பான வழிகளை, அருவருப்பான காரியங்களை விட்டு ஓய்ந்து ஆண்டவருக்கு பக்கமாக உன் இருதயத்தை, உன் முகத்தை திருப்பு. வசனம் அப்படிதான் சொல்லுதுங்க. நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. நன்மை செய்கிறவனே இல்ல, நன்மை செய்கிறவனே இல்லையாங்க. ஆண்டவர் எப்படிப்பட்டவரா வாழ்ந்தாராம் தெரியுமா அந்த உலகத்துல? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கன்றார் ஆண்டவர். இன்னைக்கு மனசாட்சியே இல்லாத நாட்கள்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். மனசாட்சின்னு ஒண்ணு இல்லை. இன்னைக்கு குற்றம் செய்தவன் தப்பித்துக் கொள்ளுகிறான், குற்றம் செய்யாதவன் எங்க கிடக்கான்? தண்டனை அனுபவிச்சு ஜெயில கிடக்கான். இன்றைக்கு ஈஸியா கொலை செய்து விட்டு பலவிதமான பாவங்களை செய்து விட்டு பாத்தீங்கன்னு சொன்னா வெளியில வந்துடுறாங்க. ஆனா கர்த்தர் ஒரு நாள் விடமாட்டார். நிச்சயமாய் ஒரு நாள் நியாய விசாரணை அவர்களுக்கு என்று வைத்திருக்கிறார். நீ செஞ்ச பாவம் உன்கிட்டயே இருக்கும், நீ செஞ்ச புண்ணியம் உன்னை தேடி வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பாத்தீங்களா? அதனால இந்த உலகத்துல வாழக்கூடிய வாழ்க்கையில நீ கர்த்தரை தேடணும். இருதயத்துல கர்த்தரை தேடணும், உணர்வுல கர்த்தரை தேடணும். ஒரே ஒரு வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கையில கண்டுபிடி வாழாத, கர்த்தருக்கு ஏற்ற மாதிரி வாழு, கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழு. ஆண்டவரே, நான் ஒருவேளை பிரியம் இல்லாம, உமக்கு பிரியம் இல்லாம, உம்முடைய பார்வையில ஆண்டவரே நான் சரியில்லாம வாழ்ந்தேன்னா என்னை தயவு செய்து சரியாக்கி சிட்சித்து என்னை உங்க பக்கமா திருப்பிக்கிங்க ஆண்டவரே என்று சொல்லி அவர் பாதத்துல விழுந்துரு. அடுத்த வார்த்தையில பார்க்கிறோம், அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதில்லை. நிறைய வார்த்தைகள் இருக்கு. தேவ நீதிமானுடைய சந்ததியோட இருக்கிறாரு. ஏன் அப்படின்னா
நீதிமான்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுவார்கள். வசனத்தை சொல்றேன், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தருடைய நாமத்தை வெளிப்படுத்தல போட்டிருக்கு, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளாத சாதிகள் மேல உம்முடைய அக்கினியை உம்முடைய உக்கிரத்தை ஊற்றிவிடும். எப்படி இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் கவனிங்க, இயேசு கிறிஸ்துவால ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய ஊழியர்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா? பொங்கல் வாழ்த்து, ஹேப்பி பொங்கல். பொங்கல் வச்சீங்களா பார்த்து? இயேசு கிறிஸ்துவை கொண்டாட வேண்டிய ஊழியர்கள், இயேசு கிறிஸ்துவை இருதயத்திலே கொண்டாட வேண்டியதான கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த பொங்கலை எதுக்கு வைக்கிறாங்கன்னா, அன்றைக்கு சூரிய நமஸ்காரத்தை செய்யும்படி. சூரியனுடைய வெளிச்சம் அந்த பொங்கல் பானையில விழுந்து அது எந்த பக்கமா அது பார்த்தா பொங்கி அதிக ஜுவாலைகள் எரியும் போது அது எந்த பக்கம் விழுகுதோ அந்த திசையை நோக்கி பார்த்து அது விழுகுது. அவ்வளவுதான். அது சூரிய திசையை நோக்கி விழுகணுமா? ஆண்டவர் சொல்லாரு, சூரிய வணக்கத்தை ஆண்டவர் விரும்பவில்லை. அன்னைக்கு ஊழியக்காரங்க எல்லாம் கூப்பிட்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா பொங்கல் வைக்கலையான்னு. உனக்கு பொங்கல் வச்சு சாப்பிடணும்னு விருப்பம் இருந்தா வேற நாள்ல வச்சு சாப்பிடுங்க. அன்னைக்கு தான் சாப்பிடுவீங்களா? சோத்திரம். அதனால நாம ஒவ்வொரு நாளும் பண்டிகை கொண்டாட வேண்டும். என்ன பண்டிகை? என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தி என் பாவங்களை எல்லாம் மன்னித்து, என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என்னை மீட்டுக் கொண்டு அவருடைய சொந்த ஜனமாக, அவருடைய பிள்ளையாக, நீதிமானாக, பரலோக ராஜ்யத்தின் குடிமகனாக நித்திய ஜீவனை எனக்கு கொடுத்து அவர் என்னை தெரிந்து கொண்டார். அவரை நான் கொண்டாடுவேன். அவர் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார், ஜீவிக்கிறார் என்று கொண்டாட வேண்டும். நாமளும் பாரம்பரியத்தை கை கொண்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். பாரம்பரியத்தை உடைக்கணும். ஏன் ரட்சிக்கப்பட்டோம்? கிறிஸ்துவை கொண்டாடுவதற்காக. அவர்களோடு கூட நீங்களும் கொண்டாடுங்க. வித்தியாசப்படுத்துறார் ஆண்டவர். எனக்கு ஊழியம் செய்யறவனுக்கா ஊழியம் செய்யாதவனுக்கு உள்ள வித்தியாசத்தை காண்பிப்பேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்திய ஜனங்களுக்கு வித்தியாசத்தை ஆண்டவர் காண்பித்தாரு. அங்க இருள் வந்த பொழுது இஸ்ரவேலுடைய வீடுகள் எல்லாம் வெளிச்சம் இருந்துச்சான். தலைச்சன் சங்காரம் நடந்த பொழுது எகிப்தியருடைய வீடுகள் எல்லாம் தலைப்பிள்ளைகள் அழிக்கப்பட்டாங்க. ஆனா இஸ்ரவேலருடைய பிள்ளைகளுடைய வீடுகள்ல ஒரு சாவும் நடக்கவில்லை. வித்தியாசம் வேணும்யா வாழ்க்கையில. ஆமென். நான் யாரு? கிறிஸ்தவன். வசனம் சொல்லுது, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் ஒருவன் கிறிஸ்தவனாய் இருந்தா வெட்கப்படக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். கிறிஸ்தவன்றதை பிரிங்க. கிறிஸ்து பிளஸ் அவன் அப்படின்னா, கிறிஸ்து உனக்குள்ள இருக்கிறத மக்கள் பார்க்கணும். அவன் கிறிஸ்து, அவனுக்குள்ள இயேசு வாழ்கிறார். உலகத்துல இருக்கிறவனில் உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். கிறிஸ்துவ வெளிப்படுத்தத்தான் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. நம்மளை ஆண்டு சொல்லி இருக்கிறாரு, நீங்க உலகத்துக்கு வெளிச்சம் ஐயா, நீங்க பூமிக்கு உப்பு. ஆனா நம்முடைய வாழ்க்கை வெறும் சப்புன்னு கிடக்கு. சப்புன்னு. இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருந்தா தான் நம்ம எப்படி இருப்போம்னா சுவை தருவோம், வெளிச்சத்தை காண்பிப்போம். அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதில்லை. தேவன் நீதிமானுடைய சந்ததியோட இருக்கிறாரு. நீதிமான்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுவார்கள். நல்லா கவனிங்க. கர்த்தரை தொழுது கொள்ளாத கூட்டத்தின் மேல கர்த்தர் அக்கினியை ஊற்ற போறாரு. ஒரு நாள் வரப்போகிறது. இந்த உலகத்துல பஞ்சங்கள் வரலாம், யுத்தங்கள் வரலாம், வறட்சிகள் வரலாம். தேவனுடைய பிள்ளையே வசனம் சொல்லுது, நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடின கூட்டத்தை ஆயத்தப்படுத்து. நீ உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. வேற என்னென்னத்தையோ நான் மீட் பண்றதுக்காக டெய்லி ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சில்லுன்னு பவுடர் போட்டு டெய்லி சென்றடிச்சு அப்படியே நான் வேற எதை பாக்குறதுக்காக ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இல்ல, உனக்குள்ள தேவனுடைய அபிஷேகத்தை காத்துக்கொண்டு, உனக்குள்ளாக தேவன் கொடுத்த அந்த ரட்சிப்பை காத்துக்கொண்டு, உனக்குள்ளாக தேவன் கொடுத்திருக்கின்றதான அந்த விலையேறப்பட்ட அந்த பிரசன்னத்தை, அவரோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை காத்துக்கொண்டு அவரை சந்திப்பதற்காக நீ ஆயத்தப்படு. தேவனை ஒவ்வொரு நாளும் வாயை திறந்து துதி. படுக்கையிலே உருண்டுகிட்டே இருக்காங்க.
கர்த்தரை நல்லா எந்திரிச்சு பிரைஸ் பண்ணு, கர்த்தரை துதி, கர்த்தரை மகிமைப்படுத்து, வேதத்தை தியானி. இயேசு சீக்கிரமாய் வரப்போகின்றார். ஆமென். தேவனை தேடுகிற உணர்வு நமக்கு இருக்கிறதா? அல்லது தேவனை, வேத வசனம் சொல்லுதுங்க, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று ஸ்தோத்தரியாமலும் அவரை பிரஸ்தாவப்படுத்தாமலும் இருந்து தங்கள் சிந்தனையினால வீணராய் போயிட்டாங்களாம். அவரை தேவன் அறிஞ்சிட்டா என்ன செய்யணும்? நம்ம தினமும் கர்த்தரை துதிக்கணும். இரவும் பகலும் கேருபீன்கள் சேராபீன்கள் கர்த்தரை துதித்துக் கொண்டு இருக்கின்றன. நீங்க எப்படி இருக்கிறீங்க? எங்க பாஸ்டர் துதிக்க முடியுது? கர்த்தருக்கு மகிமையான துதியை ஏறடுங்க. சங்கீதம் 14 வீட்டுல போய் உட்கார்ந்து வாசித்து தியானிங்க. இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.